மகிழ்ச்சியை கொடுக்குறது என்ன தெரியுமா? மகிழ்ச்சி கொடுக்குறது எதிர்பார்ப்பு. என்ன எதிர்பார்ப்பு? இல்லை நம்ம நல்லா வந்துடுவோம், இல்லை நமக்கு பணம் வரப்போகுது, இல்லை நம்ம நல்லா இருப்போம். எதிர்பார்ப்பு தானே. எதிர்ப்பு தான் மனுஷனுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். அவ கேள்விகளை உற்சாகம் கொடுக்குறது என்ன தெரியுமா? கேள்விகள் யார் உற்சாகமாக இருப்பாங்க சொல்லுங்க? இல்லை எனக்கு வரப்போகுது, இல்லை கூட்டம் பெருக போகுது, இல்லை எனக்கு டீம் பெருக போகுது, இல்லை எனக்கு செக்கு பெருசாக போகுது அப்படின்னு நினைக்கிறவங்க தான் உற்சாகமாக இருக்கீங்க இருப்பாங்க. எத்தனை உற்சாகமாக இருக்கீங்க? கிரேட் மேன். அப்புறம் உங்களுக்கு எல்லாம் ஏதோ ஒரு காரியம் பண்ணிட்டு இருக்கிறீங்க இல்லையா? ஸோ உற்சாகம்ன்றது அதான். ஓகே, வாழ்த்துக்கள். நீங்கள் எத்தனை பேர் புது ஆள் பார்த்தீங்க? நீங்கள் எத்தனை பேர் புது ஆள் பார்த்தீங்க? கிரேட். எத்தனை பேர் புது நம்பரால் கிடைச்சிது, புது ப்ராஸ்பெக்டாக கிடைச்சிது? ஓகே, சரி, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எவ்வளோ தான் நம்ம பேசணும் பண்ணாலும் புதுசு ஆள் கிடைக்கல வச்சுக்கோமே, அது புது ஆள் பேர் பார்க்கல வச்சுக்கோமே, அப்போ ஒரு பெரிய முன்னேற்றத்தை அது உங்களுக்கு வர வேண்டிய மகிழ்ச்சி அடையக்கூடிய வாய்ப்புகள் இல்லைன்னு தான். ஓகே, அதான் ஒரு பக்கம் நீங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம். இப்போ நம்ம 10 மணிக்கு மீட்டிங் முடிக்கிற காரணத்தால நமக்கு இன்னைக்கு வந்து மார்க்கெட்டிங் பிளானை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிறது. தெரியுமா? அங்கே மட்டும் இருந்தால் தெரியுமா? அங்கே தான் தெரியுமா? எல்லாரும் தெரியுதா? எல்லாம் எட்டி பார்த்துங்க. ஓகே, கேரிங் வந்து குறைஞ்சபட்சம் நீங்கள் ஒரு 10 தடவை மார்க்கெட்டிங் பிளான் கேட்கணும். அப்பதான் உங்களுக்கு விளக்கணும். ஆனால் அந்த மார்க்கெட்டிங் பிளான் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால் நீங்கள் தான் நம்பணும் தெரியுமா? எந்த மார்க்கெட்டிங் பிளான் இப்போ நம்ம சொல்கிறோமோ அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் என்ன செய்யலாம். இன்னைக்கு வேலை சம்பாதிக்கலாம், 5 லட்சம் 6 லட்சம் சம்பாதிக்கலாம். அதே தான் நீங்களும் தெரிஞ்சுக்க போகிறீங்க. இப்போ அவனுக்கு வேலை செய்யணும், அது எப்படி உங்களுக்கு வேலை செய்யாமல் போகணும் இல்லையா? ஸோ யூ மஸ்ட் நோ வாட் இஸ் வாட். ஓகே, ஸோ கேலிங் கம்பெனி பற்றி நான் நீங்கள் பேசுகிறேன். கேலிங் மெம்பராக பற்றி உங்களுக்கு தெரியும். 50 வெளியூருக்கு மெம்பர் ஆகலாம், அப்புறம் 1 வெளியூருக்கு மெம்பர் ஆகலாம், ஃப்ரீ மெம்பர்ஷிப். இது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அப்புறம் நம்ம இன்வால்வ் பண்ணுறோம் தொழிலில். ஓகே, கேலிங் வந்து சில நேரத்தில் நீங்கள் வெளியே போயிட்டு மக்கள்லாம் பார்க்குறப்ப சில பேர் நம்ம மெம்பர் அளவுக்கு புடவை வாங்கிக்கிறாங்க சொல்கிறாங்க தானே. புடவை வாங்கிக்கலாம் கிணத்துல அவங்க கொடுங்க, குழந்தை கொடுங்க நினைப்பீங்க. பரவாயில்ல, நமக்கு பர்சனல் சேல்ஸ் ஆயிடுச்சு நினைப்பீங்க. சில குடும்பத்தில் எஸ், அதாவது கேலிங்கு வியாபாரம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கூட தகுதி இல்லாமல் இருக்கிற மக்கள்கிட்ட நீங்கள் பர்சனல் சேல்ஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஓரளவு அவங்களுக்கு அந்த மார்க்கெட்டிங் பிளான் நீங்கள் விளக்காமல் விட்டீங்க வச்சுக்கோங்க, இன்னொரு நாங்கள் வீட்டுக்கு போனால் வச்சுக்கோங்க, அவன் என்ன பண்ணுவான்? ஓ, நீங்கள் வாங்கினீங்க, இன்னொரு 100 பிவிக்கு வாங்கியிருந்தா உங்களுக்கு வந்து பிவி வந்துருக்குமே, நீங்கள் மெம்பர் ஆகிருக்கலாமே, உங்களுக்கு வந்து KFC ஃபண்டு கிடைச்சிருக்குமே சொல்லுவாரா இல்லையா? அப்போ அவன் மைண்ட் டிஸ்டர்ப் ஆகுதா இல்லையா? அதனால் பர்சனலி 400 பேர் விற்கணும், மாதம் வருமானம் தான் 400 பேர் விற்கிறீங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட மேக்ஸிமம் நீங்கள் ஆள்கிட்ட பேசுகிறப்ப அவங்க கேலிங்கில் மெம்பர் ஆக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு, நீங்கள் ஒரு சிந்தனையை நீங்கள் கொடுக்குறது தான் நல்லது. இப்போ கேலிங்க நம்ம அப்ரோச் பண்ணுறப்ப 2 விஷயமா நம்ம மக்களை அப்ரோச் பண்ணணும். ஒன்று வந்து மக்கள் உடல் நலத்துக்காக போய் பேசுறது, டோட்டலி உடல் நலத்துக்காக தான் பேசுறீங்க. அங்கே வந்து பிஸ்னஸ் ஆக்குற நோக்கமே உங்களுக்கு இல்லை, கிடைக்கணும். ஸோ நீங்கள் சொல்லணுங்க, பாருமா, இட் இஸ் நாட் மணி, இட் இஸ் ஹெல்த் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் எவ்வளோ தான் பணம் வச்சுதாலும் ஹெல்த்தில் என்ன ஆகும்? ஸோ யூ ஷுட் கன்சியூம். எங்கள் ரிட்டர்ன் சாப்பிட்டு பெருக்கூட சுத்தம் பண்ணிக்கிங்க. ராத்திரிலேருந்து ஆயில் எக்ஸ் சாப்பிடணும். அப்போ என்ன சாப்பிட்டாலும் வெளியாயிடும். நீங்கள் சாப்பிட்டு தான் வெளியானா தான் உடல் ஹெல்த்தாக இருக்கும். அது எப்படி சாப்பிடாம இருக்கீங்க? ஸோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும். மனசை வந்து விஞ்ஞான பிரகாரம் 120 வருஷம் வாழ முடியும். அன்றைக்கி 50 மக்கள் செத்து போகிறாங்க, சீக்காகிறாங்க. என்ன காரணம்? நானும் சொல்கிறேங்க, ஒரு அரசியல் சொல்கிறேன். இப்போ திடீர்னு வேலை செய்ய பேசுகிறேன். இன்றைக்கி நான் வெளியில் 2-3 பேரை பார்த்தேன். அதெல்லாம் 50 வயசு கூட ஆகல. அப்போ பைபாஸ் ஆப்ரேஷன் ஆகலாம். இன்னும் மட்டும் செக் பண்ணி பார்க்குறதுக்கு லுக்கு தான், நல்லா லுக்கு சரியாக இருக்கமா இருக்கலாம், ஒல்லியாக தான் இருக்கலாம். ஆனால் பைபாஸாக இந்த பலூன் வச்சு உடைக்கிறாங்களாமே. வாட் இஸ் ஆல்? ஏன் அதெல்லாம் நடக்குது? ஏன் தெரியுமா? அவனா ப்ளான் பிடிக்காதா இருக்கு. அவனா ப்ளான் பிடிச்சதால இது வெளியாகுது இல்லையா? எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள் தான் இன்னைக்கு 2 பேர் பார்த்தா 2 பேருக்கும் பைபாஸ். அதை அவங்க எடுத்துக்கிட்டாங்க. நம்பிட்டான் எனக்குதா, அவன் நம்பிட்டான். ஓ, நமக்கு 40 வருஷம் ஆகிட்டா நமக்கு பைபாஸ் வரும் நம்பிட்டான். அதுக்கேற்ற மாதிரி அவனுக்கு வந்துடுது. அப்புறம் பலூன் வச்சு உடைக்கிறாங்க. அது பிறகு எவ்வளோ பிரச்சனை ஆகுது. அந்த இடத்துல ஒவ்வொருத்தரும் நம்ம குளோரோ நம்ம கேலிங் போடாமல் சாப்பிட்டான்னு சொன்னால் எந்த நோய் வராமல் வாய்ப்பு இருக்கா இல்லையா? அதனால தான் போடாமல் பற்றி கேலிங் போடாமல் பற்றி பேசுகிறப்ப நீங்கள் ஹெல்த்துக்கு முக்கியத்துவம் வந்து நீங்கள் பேசணும். சரியா? எந்த இடத்துல போனாலும். ஓகே, நான் உங்களுக்கும் சொல்கிறேன், மேக்ஷுவர் கேலிங் மெம்பர்ஷிப்லாம் அந்த பைபாஸ் வந்துருச்சு, ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு, என்ன அந்த மாதிரி எந்த பிரச்சனை வரக்கூடாதுன்னு இருந்துச்சுன்னா முதல்ல நீங்கள் ஹெல்த்து போடாமல் எக்ஸ்ட்ரா சாப்பிட்றத முதல்ல சரி பண்ணியிருக்காரு. மகேஷ் படத்தில் உங்கள்கிட்ட பேசியிருப்பாங்கல்ல, முதல்ல பெருங்குடலை சுத்தம் பண்ணி சுத்தம் பண்ணிட்டு கிணத்தரை ஊட்டி ரத்தத்தை சுத்தம் பண்ணிட்டு குளோரைட் குடிச்சிடணும். அது பேசிக் அடிப்படை இல்லையா?
அது ஒரு காஸ். அது முடிஞ்சதோட அதுக்கு பிறகு என்ன பண்ணணும்? பயங்கரி அன்னாடம் பயங்கர சாப்பிடணும். அப்போ ஆண்கள் தான் ஆயில் விகோ ரெண்டு சாப்பிட்டீங்கன்னா எங்கே இருப்பீங்க. இனிப்பு ரெட்டி பார்க்கறதா இருந்தால் ஆயில் பேஸ் சாப்பிடுங்க இல்லையா? எப்படி பார்த்தாலும் நம்மளோட ஆயில் லைட் இந்த நம்முடைய கல்லீரலை சுத்தம் பண்ணி தான் ஆகணும். நம்ம கோவி குடிக்கிறோம், டீ குடிக்கிறோம், 7 குடிக்கிறோம், சீராப் குடிக்கிறோம், பல காலமாக குடிக்கிறோம். ஆனால் சிறுநீர் எப்படி போகுது? கல்யாணம் தான் போகுது. அப்போ ஏதோ ஒரு அவன் அங்கிருந்து அதை வேலையை செய்யலாம் இல்லையா? அப்போ அதை நம்ம டேக்கப் பண்ணுமா இல்லையா? ஆனால் கண்ணை கழுவி விடுறோம், முகம் கழுவி விடுறோம், கையை கழுவி விடுறோம், காலை கழுவி விடுறோம், தெரிஞ்ச உறுப்புலாம் வெளியில் கழுவுறோம், உள்ளுக்கு உறுப்பு அது கொஞ்சம் மக்கான் பட ஆரம்பிச்சு போச்சா இல்லையா? அதனால ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த். ஓகே. ஸோ கேரிங் இருக்கிறவங்கலாம் நோயற்ற வாழணும், வாழுவீங்க. ஏன்னா நீங்க கேரிங்க சாப்பிட்டு இன்னைக்கு ராத்திரி நீங்க குழந்தை குடிக்காம இருப்பீங்களா? நீங்க ராத்திரி தூக்கத்துக்கு முன்னாடி 2 ஆயில் சாப்பிடாம நீங்க படுத்துவீங்க, குறைக்கிறீங்க இல்லையா? ஸோ ஹெல்த் பற்றி தெரிஞ்சுக்கொள்ளுங்க. அப்புறம் அதாவது எப்படி பார்த்தாலும் நோயற்ற வாழ் 100% முக்கியம். கரெக்டா? நம்ம இவ்வளோதான் பேசினாலும் நோய் வந்துச்சுன்னா வாழ்க்கையே போச்சா இல்லையா? துடிச்சிடணுமா இல்லையா? அப்போ எவ்வளோ உணர்ச்சியோட பேசணும் ஹெல்த்தை பற்றி? எவ்வளோ உணர்ச்சியோட பேசணும் அந்த அளவுக்கு உணர்ச்சியோட பேசணும். படம் சம்பாதிக்கிறத பற்றி, வாழ்வில் முன்னுக்கு வரதை பற்றி. வாழ்வில் முன்னுக்கு வரதுக்கு ஒரு எல்லையே இல்லாத இவ்வளோ செலவு பண்ணி நம்ம வேலை செஞ்சுட்டு இருக்கோம் இல்லையா? அப்படி வேலை செஞ்சு எதில் வேலை செய்யணும்? கேரிங்கில் வேலை செய்யணும். அப்போ இந்த மார்க்கெட்டிங் பிளான் எப்படி வேலை செய்யுதுன்னு நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். ஆனால் புரிஞ்சுக்காம உங்கள் மைண்டில் இருக்காது. நீங்கள் 4 பேர்ட்ட பேசணும். பேசினாதான் உங்கள் மைண்டில் இருக்கும். நீங்க எங்க வரலாம் மீட்டிங் பேச கிடையாது, உங்களுக்கு டீம் வரல. உங்க டீம் வந்தா யூ கேன் ஹேவ் யுவர் ஓன் மீட்டிங். கேளுங்க, நீங்க உங்களுக்கே ஒரு சொந்த குரூப் மீட்டிங் நடத்துறது யாராவது இருக்காங்களா? இல்ல. ஸோ தட்ஸ் யுவர் ப்ராப்ளம். உங்க தனித்துவம், உங்க தன்னம்பிக்கை விளங்குதா? நம்ம குரூப் எங்க பேட்டி கேட்கறதா நீங்க வேலை வாங்கிக்கிற வழிய நீங்க தனித்துவம் உங்க மீட்டிங் போடுறது பல விதத்தில் நீங்க பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே. இன்றைக்கு நம்ம மார்க்கெட்டிங் பற்றி பேசுவோம். சரியா? கேளிங்ல நீங்க மெம்பர் பிரைஸ், செல்லிங் பிரைஸ், ரிட்டேல் ப்ராஃபிட் அப்படின்னு நமக்கு இருக்குதா இல்லையா? உதாரணத்துக்கு குளோரோஃபில் மெம்பர் பிரைஸ் எவ்வளோ விற்கிறது, லாபம் பீதி எவ்வளோ 32, அது உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. அப்போ நம்மகிட்ட எவ்வளோக்கு போடாது இருக்கு? 100 பேப்பட்டா போடாது இருக்கு. போடாத வாங்க விற்க நமக்கு பி வந்துருமா இல்லையா? நீங்க 10 குளோரோஃபில் வாங்குறீங்க, எவ்வளோ ஆயிடும்? 320. சொக்ஸ் எத்தனை பீடி? 16 பீடி. ஒரு 10 சொக்ஸ் வாங்குறீங்க, 160 பி வரும். அப்போ ஒரு மாசத்துக்கு இந்த மாதிரி 10 சொக்ஸ் வித்துட்டீங்க, 10 குளோன் விற்கிறீங்கன்னா உங்களுக்கு 400 வெள்ளி, 500 பி வருதா இல்லையா? அப்ப இந்த பிவி பத்தி கம்பெனிக்காரன் என்ன சொன்னாங்கன்னா, நீங்க எவ்வளவு ஞாபகம் வச்சீங்க, நீங்க எப்ப 100 பிவி உங்க பேர்ல செய்யறீங்களோ நீங்க 3% ஆவீங்கன்னு தான் இதான் அறிவோன்னு தொடங்குற ஒரு விஷயம். இந்த பாட்டு உங்களுக்கு. ரெண்டாவது, இது நீங்க வாங்க 450 பி சொன்னேன். இது நீங்க ஓரளவு எல்லாம் மெம்பரா இருக்கீங்க, உங்களுக்கு ஓரளவு தெரியும். இது நீங்க 400 பி செய்றீங்க, 300 பி செய்றீங்க, 3 பேர் சேர்றீங்க, அவர் 4 பி செய்றாரு, அவர் 500 பி செய்றாரு, ஒருத்தர் மோபால் ஸ்டாக்கிஸ் இருக்கிறாரு. எவ்வளவு மோபால் ஸ்டாக்கிஸ்னா 2000 பி வருதா இல்லையா? அப்புறம் அவர் இந்தியாவில் போயிட்டு 50 சேல்ஸ் செஞ்சிருக்காரு, 400 பி நடந்தா இல்லையா? கம்பெனிக்காரன் என்ன பண்ணுவான்? வாட் இஸ் யுவர் குரூப் பிவின்னு பார்ப்பான் இல்லையா? அப்ப குரூப் பி பார்த்தா 7500ன்னு சொல்லுது தானே? நீங்க தானே 7500 பி கொண்டு வந்தீங்க. அப்ப நீங்க எத்தனை பெர்சன்ட் அப்படின்னு சொன்னா, நீங்க பர்சனலா செஞ்சாலும் சரி, உங்க குரூப் செஞ்சாலும் சரி, அதை வச்சுதான் உங்களோட ரேங்கிங் கொடுக்கலாம். கரெக்டுங்களா? அப்ப அது கொடுக்கறதுக்கு என்ன பண்றான்னு சொன்னா, 100 பிவில நீங்க எத்தனை பெர்சன்ட்? 3%. அதுல இப்ப அது பெர்சனாவோ குரூப்பாவோ சேர்த்து தான் சொல்றேன், குரூப் தான். அதே 400 பிவி செஞ்சீங்கன்னா நீங்க எத்தனை பெர்சன்ட்? 6% ஆயிருக்கீங்க. அதே 2000 பி வந்துச்சுன்னா நீங்க 9% ஆகுவீங்க. அதே 8000 பி வந்துச்சுன்னா நீங்க 12% ஆகுவீங்க. அதுவே 15000 பி வந்துட்டா நீங்க 15% ஆவீங்க. நீங்க மேனேஜர் ஆவீங்க. லேபர் 1000 பி பண்ணாப்பட்ட கணக்கு நம்ம சொல்லிடுறோம். அப்புறம் உங்களை இன்னைக்கு கொஞ்சம் டீப்பா பார்க்கறதுக்கு முன்னால உங்களை பலரை நாங்க எப்படி மோட்டிவேட் பண்றோம்? உங்களை எப்படி நாங்க மோட்டிவேட் பண்றோம்னா, நாங்க சொல்றோம், இதெல்லாம் விளக்கு தானே உங்களுக்கு? என் தன்னம்பிக்கையோட இல்லப்பா, இவங்க விளங்க பயப்படாது. உங்களுக்கு தெரியுமா, நான் ஒரு பயந்தாது. அதுதான் ரொம்ப லேபரா நிறைய பயந்தாரு. எப்படி பயந்து பயப்படுவேன் நானு. ஏன்னா எனக்கு ரொம்ப குறைஞ்ச கல்வி இருந்த காலத்தால இப்போ ஓரளவு ஓகே. நான் ஏடிஎம் மிஷின் தெரியுமா? ஏடிஎம் மிஷின் அங்க நான் போட்டுட்டா ஐயோ காசு வரும் அப்படி பயப்படுவேன். ரெண்டாவது தட்டுறப்ப ரோகா தட்டிடுவோம் பயப்படுவேன். ஏன்னா பின்னால் ஆகுதுனால விளங்குல. ஆனா கரெக்டா தானே காசு வந்துருந்தானே விளங்குல. அதெல்லாம் உண்மை. அந்த மாதிரி 100 பிவி எத்தனை %? 4 பிவினா
ஐயோ 6% கிடைக்குமா அப்படி பயப்படணுமா? கரெக்டா? பயப்படாது எவ்வளவு ஸோ தைரியமா இருக்க. இப்ப உங்களுக்கெல்லாம் சொல்லிட்டேன், நீங்க இது நீங்க மாசம் 400 ரூபாய் செஞ்சுக்கிறீங்க தானே, ஒரு 3 பேர் சேர்க்கறீங்க தானே, அவரு 400 ரூபாய் செய்யறாரு, 300 ரூபாய் செய்யறாரு, 100 ரூபாய் செய்யறாரு, இவரு 3 பேர் கொண்டு வராரு. அந்த மாசம் கூட்டி பார்த்தா 2000 ரூபாய் வருது. அப்புறம் மறு மாசமும் பாக்குறீங்க புதுசா ஆள் வருது, பழைய ஆளும் செய்யறாங்க, அதெல்லாம் சேர்த்து பார்த்தா ஒரு 6000 ரூபாய் வருது. அப்புறம் ஆள்லாம் செய்யறாங்க, புது ஆளுங்க வராங்க, பழைய ஆளும் செய்யறாங்க, அந்த வியாபாரம் சேர்த்து பார்த்தா ஒரு 7000 ரூபாய் வருது. இப்பெல்லாம் பேசிட்டு தானே. அப்ப கேள்வி என்ன பண்றான், எல்லாத்தையும் என்ன பண்றான், கூட்டிக்கிறான் தானே. அப்ப எல்லாம் கூட்டின எவ்வளவு வருது, 2 8 15,000 வந்துடுது. அப்ப 15,000 யார் குரூப்ல, உங்க குரூப்ல. எப்ப உங்க குரூப்ல 15,000 வருதோ நீங்க யாரு தானே. இது மட்டும் விளங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அப்பதான் இப்ப கேள்விங்க சொல்றோம். அவர் தொடர்களே, உங்களால் மேனேஜர் ஆக முடியும், ஏனென்றால் நீங்க செய்ய வேண்டியது 400 ரூபாய் தான். நீங்க செஞ்சுட்டே போறப்ப சேர்ந்துருவான் ஒரு ராஜகுமாரன். கேள்விப்பட்டிருக்கேன், சேர்ந்துருவான் ஒரு ராஜகுமாரி. பல பேர் வருவாங்க, உங்களோட நல்லவன், உங்களோட கெட்டிக்காரன், உங்களோட சொல்றதான் அப்படி பல பேர் வந்து செய்ய அந்த தீவிலாம் சேர்த்து நீங்க மேனேஜர் மேனேஜர் ஆயிட்டாரு. மாசம் மேனேஜர் தானே. படாத ஒரு இப்போ கை கட்டுறேன். நினைச்சு பார்க்க முடியுதா? இவரை பத்தி அடிக்கடி பேசிட்டு இருக்காங்க, டாக்ஸி ஓட்டுறாரு, எளிய நிலையில பேசுறேன். ஆனா அந்த மனுஷன் என்ன பண்றாரு, அவர் செஞ்சாரு, வராது மேனேஜர் ஆயிட்டாரு. இந்த மாசம் நான் தப்பா சொல்லணும்னா குறைஞ்சது 1000 வரைக்கும் மேல வருமானம் வரும். இல்லையா? உங்களுக்கு அவங்க வரும். நடந்ததா இல்லையா? அந்த மாதிரி நீங்க நம்பி செய்றீங்க, ஒரு கூட்டம் டிவி செஞ்சிருச்சுன்னா நீங்க மேனேஜர் ஆயிருங்க தானே. ஓகே, இப்ப இதை மட்டும் நல்லா புரிஞ்சுங்க. மறுபடியும் பேச போறேன். DCCU ஓகே, நீங்க மாசம் எவ்வளவு செய்வீங்க, 4 டிவி. எத்தனை பேர் கொண்டு வரீங்க, 3 பேர். எல்லாம் சேர்த்து எவ்வளவு வந்தா நீங்க மேனேஜர் வாங்க. இங்க இருக்க ஆறுமுகம் எவ்வளவு பீஸ் செய்வான், எவ்வளவு பீஸ் செய்வார் பர்சன்ல. எத்தனை பேர் சேர்க்க நினைப்பாரு, 3 பேர் 5 பேர் சேர்க்க நினைப்பாரு. அப்போ மாசம் செஞ்சு அவர் நினைப்பு எவ்வளவு இருக்கும், ஆறுமுகத்துக்கு எவ்வளவு செஞ்சா மேனேஜர். அப்ப அந்த கூட்டத்தை வேலை செஞ்சு 15,000 சார் மேனேஜர் அப்படி ஆயிடுவாங்க. ஆனா எப்ப உங்களுக்கு ஒரு ஆறுமுகம் மேனேஜர் ஆறாரோ நீங்க அப்படியே என்ன ஆவீங்க, 1000 மேனேஜர் ஆகி 2000 வரைக்கும் மேல வருமானம் ஆயிருக்கீங்க உங்களுக்கு. அப்புறம் இதே மாதிரி இவரும் முத்துசாமி இருக்காரு. இவரும் சார் நான் எங்க டீம் சார் கூட பணம் மாசம் ஆயிடுச்சு, மகேஸ்வர வெளியெல்லாம் கூப்பிட்டு வரேன். பண்ணி என்னது எத்தனை வந்தா மேனேஜர், இவரும் மேனேஜர் ஆயிட்டாரு. எப்ப உங்களுக்கு 2வது ஆள் வருதோ நீங்க ரூபி மேனேஜர் ஆகிட்டு 4000 இன்கம் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. அது மாதிரி சார் கந்தசாமி நானும் சாதாரண ஆளா நானும், ஆனா நீங்க விளங்குல அப்படி இவரு சைடு எப்ப 3 மேனேஜர் வருதோ நீங்க வந்து எவ்வளவு மேனேஜர் ஆகிங்க 6000 சம்பாதிக்கணும்னு சொல்லியிருக்கோமா இல்லையா? இது வேற உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு தானே. இன்னைக்கு நான் கூட பேச போறது இந்த 100 வீடு செய்யறதுக்கும் இந்த 400 வீடு செய்யறதுக்கும் என்ன வேறுபாடு இருக்குது அப்படின்ட்டு உங்களோட இன்னைக்கு டாபிக் அதான் நம்ம பேச போறோம். சரியா? ஓகே, என்ன வேறுபாடு இருக்குது, பிளஸ் ஏன் நீங்க செய்யணும், அப்புறம் அப்படி செஞ்சா எவ்வளவு வருமானம் வரும், இது மட்டும் பேசுறது வரைக்கும் தானே. ஸோ மாடல்ஸ் உங்களுக்கு தெரியும், தெரியாத விஷயம் இல்லை. ஓகே, இல்ல நீங்க ஏன் தெரியுமா, அதாவது முன்பு சொன்ன உங்கள்கிட்ட ஒரு வீட்டுக்கு போறீங்க, போடக்கூடாது, ஆனா நல்ல ஒரு மெம்பரா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவருக்கு வியாபாரம் பண்ணி வாழ்க்கை நல்லா வரணும்னு நினைக்கிற ஒரு மனுஷன் இல்லையா, அவர்கிட்ட போயிட்டு நீங்க 2-3 போட விட்டு வரீங்க, அவரை மெம்பர் ஆட்ட வச்சுக்கோங்க. இதெல்லாம் மெம்பர் ஆட்ட வாங்கிட்டு இருக்காங்க. அப்ப ஆனா அவரால் 400 ரூபாய் செய்ய முடியல, விட்டுட்டு வந்தீங்கன்னா வேற ஒரு மெம்பர் ஆகிக்கணும் இல்லையா. அப்ப 100 ரூபாய் பத்தி நீங்க பேசுறீங்க பாருங்க. நீங்க மாசம் 100 ரூபாய் செய்றீங்க, கம்பெனி வந்து KFCF ஒரு ஃபண்ட் இருக்குது. நீங்க மாசம் செஞ்சே வரீங்க, 6 மாதம் தொடர்ந்து செஞ்சு பிறகு ஏதாவது நடந்து போச்சுட்டா கம்பெனி 5000 தருவான். எல்லாருக்கும் தெரியும் தானே, எல்லா மாதிரி செஞ்சுட்டீங்களா இல்லையா? ஏன்னா அவங்க இருக்கிற நீங்க எல்லாருமே மாசம் 400 ரூபாய் 100 ரூபாய் செய்யறாருதான். அப்ப அந்த KFCF ஃபண்ட் வேணும்னா மேக் ஷுவர் தட் நீங்க அங்க சப்மிட் பண்றீங்க தெரியுமா, ஃபார்ம் மஞ்சள் ஃபார்ம், இந்த போட வாங்குறீங்களா அதோட சேர்த்து இந்த வெள்ளை ஃபார்மும் சப்மிட் பண்ணணும். அப்பதான் அது 1 மாசம் ஆகும். சரி நினைக்கிறீங்க சார் நான் போன மாசம் விட்டுட்டேன் சார்,
என்ன பண்றது, போன மாசம் முடிஞ்சது 6 மாசம் வேணும் தெரியுமா? இந்த மாசம் சார் இப்ப இருந்து ஆரம்பிக்கும் உங்களுக்கு. சொல்லுங்க 3 மாசமா கடிக்கலாம் சார். நீ ஏன் கேஎஃப்சி ஃபண்ட் போட சார்? கேஎஃப்சி ஃபண்ட் போடணும். ஏன்னா உங்க வருமானம் ஒரு வெளி வெட்டிக்குமா ஆகணும் இல்லைங்களா? ஸோ கேஎஃப்சி ஃபண்ட் மிஸ் பண்ணாதீங்க. மிஸ் பண்ணிருக்கீங்களா? பேச்சு காட்டணும் எத்தனை பேர் மிஸ் பண்ணி கை தூக்குவோம்? தமிழ்ல கை தூக்கிறீங்க. ஸோ டோன்ட் மிஸ் பண்ணல. போனதா இருக்கும். இந்த மாசம் மேக் ஷூர் while do a submission ஆர்டர் வாங்குறப்ப கேஎஃப்சி ஃபண்டும் சேர்த்து கொடுத்துருங்க. உங்க பேரு, உங்க ஐடி நம்பர், யாருக்கு அந்த பணம் போகணும் அதையும் எடுத்து அவங்க ஐடி நம்பர் எடுத்து சைன் பண்ணிருக்காங்க. 2 பிள்ளைங்க போகணும், 2 பிள்ளை பேர் வரணும். ஓகே. அப்ப இவங்க வந்து என்ன பண்றீங்க, இவங்களுக்கு அந்த கேஎஃப்சி ஃபண்டா சொல்லிட்டு 100 பிபி, ரெண்டாவது ஒரு 4 பிபி விற்க மாட்டாங்கன்றதுனால 100 பிபி அவங்க சொல்லி இன்சிஸ்ட் பண்றீங்க. அப்ப இவங்க என்ன பண்றாங்க, அந்த ஒரு மாசம் 100 பிபி அவங்க செஞ்சுட்டாங்கன்னா அவங்க ஒரு என்வலப் போகும் கம்பெனி இருந்து. போமா இல்லையா? 100 பிபி வந்தாலே என்வலப் போகும். 99 பிபி வந்தா என்வலப் போவாது. எல்லாரும் என்வலப் வருதா இல்லையா? பஞ்சா பக்கம் வந்து போன மாசம் வந்து செலிப்ரேஷன் வந்துச்சா இல்லையா? ஏன்னா எல்லாம் வேலைக்கு முடியாது. 100 பிபி செஞ்சா நிச்சயமா உங்களுக்கு ஒரு என்வலப் வரும். அப்ப அந்த 100 பிபி தான் போன மாசம் செஞ்சீங்க. அப்ப 100 பிபினா நம்ம என்ன சொல்லி கொடுத்தோம் உங்களுக்கு? எத்தனை பர்சன்ட் நீங்க வந்து 3%. அப்போ உங்களோட வருமானம் எவ்வளவு தெரியுமா? இந்த 100 பிபி தான் 3%. எவ்வளவு? அப்படின்னா ஆரன் தீகாரிக்கு உங்களுக்கு வவுச்சர் வரும், செக் வராது. 50 ரூபாய்க்கு மேல செக் வரும் கம்பெனில. ஓகே. வருமானம் என்ன பண்றாரு, நீங்க 3 பேர் கத்துட்டீங்க. 3 பேரை கத்துட்டீங்க. அந்த 3 பேர் 100 பிபி தான் எடுக்கிறாங்க. எத்தனை பேர் எடுக்கிறாங்க? 100 பிபி தான் எடுக்கிறாங்க. அவர் பழையால ஒரு 100 பிபி எடுத்துட்டாரு. போன மாசம் எடுத்துட்டாரு. இது 1ஆம் மாசம், இது 2ஆம் மாசம். அப்ப மொத்த பிபி எவ்வளவு வரும் அந்த பர்டிகுலர் மந்த்ல? மொத்த பிபி 400 பிபி வரும். இவங்க ஒரு 100 பிபி எடுத்துருக்காரு. இதான் நீங்க 100 பிபி எடுத்துருக்கீங்க பர் மாசம். இந்த 3 பேர் சேர்த்து 3 பேர் எடுத்துட்டாங்க. அப்ப 100, 200, 300, 400 வந்துச்சா இல்லையா? 400 பிளஸ் போன மாசத்துல இவங்க பிபி சேர்த்தா எத்தனை பிபி வருது? 500 பிபி வந்துருக்கு. 500 பிபி வந்தா நீங்க எத்தனை பர்சன்ட்? ஏன்னா 400 பிபிக்கு நீங்க இப்ப 6% ஆயிட்டீங்க. எத்தனை பர்சன்ட்? நீங்க 6% ஆயிட்டீங்க. ஆனா ஹலோ கவனிக்கிறீங்களா? ஆனா வருமானம் வேணும் தானே? ஓ என் கீழே 6 பிபி செஞ்சான், வருமானம் வரல அப்படின்னு சொல்றீங்க சரியா? இப்ப 100 பிபினா உங்களுக்கு 3 வெடி கட்சி போன மாசம். இப்ப இந்த 4 பிபி வந்து நீங்க எத்தனை பர்சன்ட்? நீங்க 6%. அப்ப எப்படி வருமானம் வரும்? இந்த 100 பிபி நீங்க 100 பிபி இருக்குல்ல, அதுல வந்து உங்களுக்கு ஒரு 6 பிபி வரும். நீங்க செஞ்ச பர்சனல் பிபில 6 பிபி வந்துடும். இவங்க 100 பிபி செஞ்சா தெரியுமா? இவங்க எத்தனை பர்சன்ட்? 3%. நீங்க எத்தனை பர்சன்ட்? 6. அப்ப 6 3 இவங்க கொடுத்துருவாங்க. இன்னும் மிச்சம் எவ்வளவு இருக்குது? 3. அந்த 3 உங்களுக்கு வரும். அப்படின்னா ஒவ்வொரு தாய் வந்து எவ்வளவு வரும் உங்களுக்கு? 3 வெள்ளி 3 வெள்ளி 3 வெள்ளி வந்து அங்க ஒரு 9 வெள்ளி வந்து அந்த மாசம் உங்களுக்கு 15 வெள்ளி வவுச்சர் வரும். ஆனா உங்களுக்கு வந்து 50 வெள்ளி வவுச்சர் வராது. என்ன ஏன் வரல? ஏன்னா கேலி சட்டம் என்ன சொல்றதுன்னா 400 வெள்ளி செஞ்சாதான் போன வவுச்சர் வரும். கரெக்டா? அந்த 4 பிபி நீங்க பர்சனலா செய்யணும். இட் இஸ் நாட் தட் அவர் 100 இவர் 50 குரூப்ல 400 பிபி வராது. நீங்க பர்சனலா செஞ்சாதான் உங்களுக்கு அந்த 400 பிபி வரும் இல்லையா? ஓகே. அப்புறம் இவர 3ஆம் மாசம் எக்ஸ்ட்ரா இவர ஒரு 3 பேர் செய்றாங்க. நம்ம கணக்கு 3 பேர் தானே? 3 3 3 இல்லையா? அப்ப எவ்வளவு பிபி வந்திருக்கும்? இந்த 3 3 3 9 பேர் தானே? அப்ப 9 பேர்னா 900 பிபி வந்திருக்கும். ஆனா இங்க 4 பேர் இருக்காங்க. அப்ப அங்க 4 பேர் இருந்தாங்கன்னா அங்க எவ்வளவு வந்திருக்கும்? இன்னொரு 400 பிபி வந்திருக்கும். மொத்தம் 1300 பிபி வந்திருக்கும். அடுத்த ரேங்க் என்ன சொல்றது? நான் முன்பே சொன்னேன் உங்களுக்கு, நீங்க 100 பிபினா 3%, 400 பிபினா 6%, 2000 பிபினா 9%, 8000 பிபினா 12%, 15000 பிபினா 15% நீங்க மேனேஜர். அப்ப இந்த கூட்டுல எவ்வளவு வந்திருக்கு உங்களுக்கு? 1300 பிபி. அப்ப நீங்க எத்தனை பர்சன்ட்? மறுபடியும் நீங்க 6%. சரி, இந்த கணக்கு என்ன நடக்குதுன்னு சொன்னா, இவர் இருக்காரு, இவர் இருக்காரு தெரியுமா? இன்னைக்கு இவரு அந்த பர்டிகுலர் மந்த்ல எவ்வளவு செஞ்சிருப்பாரு? 100 செஞ்சிருப்பாரு. இங்க 1 2 3 செஞ்சாரு தானே? அப்ப எவ்வளவு வந்திருக்கும்?
ஆனா இந்த மாசம் நீங்களும் 6% தான் இருக்கீங்க, இவங்களும் 6% தான் இருக்காங்க. அப்ப இங்க இருந்து உங்களுக்கு காசு இல்ல, இங்க இருந்து உங்களுக்கு காசு இல்ல, இங்க இருந்து உங்களுக்கு காசு இல்ல. அப்ப இங்க இருந்து வர்ற அந்த 100 பிவி இருக்க நீங்க 6% தெரியுமா? இந்த மாசம் உங்களுக்கு 6 வெள்ளி தான் வருமானம் வரும். இறங்கிட்டீங்களா உங்களுக்கு? ஏன்னா நீங்க 6%, அவங்க 6% ஆயிட்டாங்க. சரியா? சரி, அப்புறம் 3ஆம் மாசம் இந்த 3 பேர் 9 பேர் சேர்க்கிறாங்க. சொந்தோரா சேர்க்கிறாங்க. அப்ப 27 பேர் வந்தாங்க தானே? 27 பேர் வந்தாங்கன்னா 2700 பி வரும். அப்ப இவங்க இங்க ஒரு 1300 பி வருதா இல்லையா? 1300 பேர் தானே? அப்ப எவ்வளவு பி வருது? மொத்தம் 4000 பி வந்துருது. அப்ப நீங்க எத்தனை % ஆயிருவீங்க? 9% ஆயிருவீங்க. ஏன்னா எப்ப 2000 பிக்கு மேல வருதோ நீங்க எத்தனை %? அப்ப 9%. ஆனா நீங்க செய்த எத்தனை பிவி? 100 பிவி தான். அந்த 100 பிவிக்கு உங்களுக்கு 9 பிவி வருமானம் வந்துடும். உண்மைதான் இல்லையா? அப்ப இவங்க எவ்வளவு செஞ்சிருப்பாங்க? இந்த 100, இந்த 400, இந்த 9 பேர் தானே? 13, இந்த 1300 பி வந்திருக்கும். உண்மையா? 1300 பி தானே? அப்ப இவங்க எத்தனை %? இவங்க 6% தானே? அப்ப இந்த 1300 பிவில 9 6 போனா 3, இன்னும் மிச்சம் 3 இருக்கா இல்லையா? அப்ப 1300 3 பார்த்தீங்கன்னா 39 ஒரு குரூப்ல இருந்து. அப்ப இங்க 39 வெள்ளி, இங்க 39 வெள்ளி, இங்க 239 வெள்ளி பிளஸ் உங்களோட 6 வெள்ளி. அப்ப எவ்வளவு வரும்? 39 பிளஸ் 6 57, 54, 230, 120 வெள்ளி வரும் அந்த மாசம். 120 வந்துருச்சு. அது சொல்றீங்களா இல்லையா? பட் எப்படி தெரிஞ்சா உங்களுக்கு? ஓகே, ஸோ லேசா விளையாடுங்க நான் சொன்னேன். இப்ப இன்னும் ஒரு கவனத்தை நான் உங்களுக்கு கொடுக்க போறேன். ஒரு கவனத்தை யூ 100 பிவி. ஓகே, 1 2 3. இந்த ஒரு ஆளுக்கு 3 பேர் வச்சுக்கோங்க. ஒரு ஆளுக்கு 3 பேர் இது ஒரு லெவல் இல்லையா? இது 2 லெவல், 3 லெவல், 4 லெவல், 5 லெவல், இது 6 லெவல். அப்படியே 6 லெவல்ல எவ்வளவு ஆள் வந்துருக்கும் உங்களுக்கு? 3 பேர், 9 பேர், 27 பேர், 81 பேர், 243, 729 பேர், மொத்தம் 1094 பேர் இருப்பாங்க. 1094 பேர். அப்ப நாங்க என்ன சொல்றோம்னா, இந்த 100 ஜிபி ஏன் நீங்க விட்டுறக்கூடாதுன்னா, நீங்க வந்து போட கன்சியூமர் கொடுத்தீங்கன்னு சொன்னா ஒரு மற்றொரு மெம்பர் வர்றப்ப ஏன்னா கன்சியூமர் ஆகிங்க மெம்பர் ஆகிட்டாங்கன்னா அந்த ஆள் நீங்க இறந்துருவீங்க. அதனால டிப்பிக்கலி அவங்க வந்து போடாதுக்காக தான் இருந்தாங்கன்னா போட. ஆனா கொஞ்சம் வியாபாரம் பண்ணக்கூடிய ஆட்கள் கொஞ்சம் திறமை கொஞ்சம் பெரிய இருந்துச்சுன்னா அவங்க 100 பிவில பதியலாம். நத்திங்கும் 100 பிவி பதிஞ்சு அவங்க மெம்பர் ஆகிட்டு ஒரு KFC ஃபண்டு இன்கம் பயன்படுத்திட்டு வந்து அவங்க 400 பேர் செய்யறதுக்கு ஆகலாம் இல்லையா? அந்த சிஸ்டத்தில் நீங்க போனீங்கன்னு சொன்னா உங்களுக்கு எவ்வளவு வருமானம் வரும்? நீங்களும் 10,000 சம்பாதிக்க முடியும். எப்ப? 6வது மாசம் 6வது லெவல்ல. ஏன்னா எப்ப 1094 பேர் வருதோ 100 பிவின்னு பார்த்தா உங்களுக்கு 1,09,400 பிவி வரும். ரயில்வே கோரம் ஒரு 10% செஞ்சோம்னா உங்களுக்கு 10,940 வரதுக்கு வருமானம் வாய்ப்பு இருக்கு உங்களுக்கு. ஆனா நம்ம பெரும்பாலும் என்கரேஜ் பண்ண மாட்டோம். என்கரேஜ்னா 100 பிவியே வியாபாரம் பண்ண நம்ம சொல்லாம இருக்கிறதுக்கு என்ன காரணம்? 400 பிவி செஞ்சா வருமானம் வருது பக்கம் சொல்றேன். ஆனா 100 பிவி நீங்க ஏன் இறந்துடக்கூடாதுன்னு சொல்றேன். யாரை பத்தி குறைஞ்சபட்சம் 100 பிவியாவது மெம்பர் ஆகுங்க. அதுக்கு போக போக 400 பிவி ஆகிக்கலாம் இல்லையா? ஓகே, அப்ப ஏன் சொல்றேன்னா இது வந்து நீங்க அந்த 100 பிவி செஞ்சு ஒரு 3 பேரை போட்டு வச்சுக்கோங்க. அன்னைக்கு அந்த மாசம் மொத்த மாசமே 400 பிவி தான் அவங்களுக்கு வரும். அப்ப ஆரம்பத்துல இப்ப பாருங்க, இது வந்து 10,000 வருது. அதாவது 829 பேர் இருந்தா 10,000 வருமானம் வருது நம்மளுக்கு. 1000 பேர் வந்து எத்தனை பேர் வருது? 10,000 வருதுன்னு. 500 பேர் இருந்தா 5,000 வருது. 250 பேர் இருந்தா 2,500 வருது. 125 பேர் இருந்தா 1,200 அப்படி வருது. 65 பேர் இருந்தா உங்களுக்கு வருது பாருங்க. ஆனா 60 வர்றதுக்கு நீங்க எத்தனை பேர் பார்க்கணும்? 65 பேர். அதை வச்சு அவங்க தொழில் இருப்பாங்களா? அதே நான் பல மாதிரி நினைக்கிறேன். வருங்களா உங்களுக்கு? அதை அவங்க மிஸ் பண்ணவும் கூடாது.
தொழில் விட்டு அவங்க இறந்துடவும் கூடாது. அது இடத்துல 100 வீடு அவங்க என்கரேஜ் பண்ணாமே இருக்கக்கூடாது சொல்லுங்க. ஆனா 100 வீடு செஞ்சு அவங்க கன்சியூமரா வச்சுக்கணும். அவங்க கன்சியூமரா இது மாசமா 100 வீடு வாங்குறாங்கன்னா வீட்டுக்கான பொருளை வாங்க வாய்ப்பு இருக்கா இல்லையா? பல்லு வளர்க்குற மருந்து, நம்ம பவர் க்ளோட் வீல் 100 வீடு வாங்கிட்டா கூட ஹவுஸ் ஹோல்ட் ப்ராடக்ட்ஸ் வாங்கினா கூட அவங்க கேஎஃப்சியை பண்ணிருக்கா இல்லையா? இப்போ அந்த மாதிரி பண்ணணும். ஆனா பெரிய 1000 பேர் வந்தா தான் அங்க 10,000 வருது. அதனால இது உங்களுக்கு ஆரம்பத்துல 100 வீடு போட்டு வியாபாரம் பண்ணிட்டே போனா உங்களுக்கு செக்கு வராது. ஓடுவீங்க இந்த செலவு பண்ணுவீங்க அந்த செலவு பண்ணுவீங்க. ஆனா செக் வருமா? செக் வரும். ஒரு 5 ஒரு 20 கமிஷன் ஆயிருமா இல்லையா? அதே நீங்க நல்லா நீங்க 2 பக்கம் நினைச்சு பாத்தீங்கன்னா நான் பேசுறது சரியா வரும் உங்களுக்கு. அதாவது ஆளையும் விட்டுறக்கூடாது. 100 வீடுகாவது அவங்களுக்கு போடா கொடுத்து வச்சுக்கலாம் நீங்க. ஓகே, அதை வச்சுப்பாங்க. ஓகே, அப்ப எப்படியா அவங்க உங்களுக்கு மெம்பரா இருக்காங்க, உங்க மெம்பரு மிஸ் பண்ண மாட்டீங்க. அப்புறம் அவங்கள்ட்ட நல்லா பிஆர் வளர்த்துக்கிட்டு வீட்டுக்கு போய் மறுபடியும் உட்காந்து பேசி அவங்களுக்கு 4 வீடியோ பத்தி வளர்க்க சொல்லி ஒரு வியாபார ரீதி அவங்கள கொண்டு வந்து முயற்சி பண்ணணுன்றது தான் இந்த 100 வீ பத்தி நம்ம உங்களோட நான் பேசணும். ஆனா அதே சமயத்துல நீங்க பல லட்சம் வழி சம்பாதிக்கிற விருப்பம் வச்சுக்கோங்க. ஒரு மாசத்துக்கு ஒரு ஆளை நீங்க 100 வீதிக்கு சேர்த்துட்டா கூட உங்க வருமானம் லட்சக்கணக்கான வருமானம் உங்களுக்கு வரது வாய்ப்பு. ஒரு மாசத்துக்கு எத்தனை பேர் நம்புறீங்க? ஒரு மாசம் ஒரு ஆள் சேர்க்க முடியாது 100 வீதியில நம்புறீங்க தானே? ஐசியத்தை பாருங்க. எத்தனை மாசம் இது? அதே மாதிரி உங்க கூட வர்றாலும் ஒரு மாசத்துக்கு ஒரு ஆள் சேர்க்கிறது நீங்க அவங்க மோட்டிவேட் பண்ணிடணும். ஒரு மாசத்துக்கு ஒரு வருஷத்துக்கு எத்தனை பேர்? அவ்வளவுதான் விஷயம். ஓகே, 10வது மாசம் நீங்க வரீங்க பாருங்க. எவ்வளவு செய்றீங்க? 100 வீடு செய்றீங்க. எத்தனை ஆள் இருக்குது? ஒரு ஆள் இருக்குது. சரியா? 11வது மாசம் உங்க வேலை என்ன? ஒரு ஆள் கொண்டு வந்தீங்க. எவ்வளவு வீடு இருக்குது? 100 வீடு இருக்குது. ஆனா எத்தனை ஆள் இருப்பாங்க? 2 பேர் தானே. 12வது மாசம் உங்க வேலை என்ன? ஒரு ஆள் கொண்டு வரீங்க. இவங்க என்ன பண்ணுவாரு? ஒரு ஆள் கொண்டு வராரு. சோ எத்தனை பேர் இருப்பாங்க? 4 பேர் இருப்பாங்க இல்லையா? 1வது மாசம் உங்க வேலை என்ன? உங்க வேலை ஒரு ஆளு. நீங்க போன மாசம் கொண்டு வந்தீங்க. அவர் ஒரு ஆளு, இவர் ஒரு ஆளு, இவர் ஒரு ஆளு. அப்ப எவ்வளவு பேர் இருப்பாங்க? மொத்தம் இதை கூட்டிட்டா மொத்தம் 8 பேர் இருப்பாங்க இல்லையா? கரெக்டா? சோ ஓகே, இங்க வந்து ஒரு ஆள் வச்சுக்குவோம், இங்க 2 ஆளு, இங்க 4 ஆளு இல்லையா? 2வது மாசம் உங்க வேலை என்ன? உங்க வேலை ஒரு ஆள் தான். ஒரு ஆளு, இவரு 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 ஆளு. எல்லாருமே என்ன முடிவு பண்ணணும்னா ஒரு மாசம் ஒரு ஆளு. எத்தனை வீதி? 100 வீதி. அப்ப இப்படி பாத்தீங்கன்னா இது வந்து 8 பேர் இருப்பாங்க இல்லையா? 3வது மாசம் உங்க வேலை என்ன? ஒரு ஆளு. ஓகே, அப்ப மத்தவங்க வேலை தான் என்ன? ஒரு ஆளு தானே. அப்ப 8 பேரும் ஒவ்வொரு ஆள் கொண்டு வந்து என்ன இருக்கும்? 16 ஆள் இருப்பாங்க இல்லையா? அப்ப 4வது மாசம் எத்தனை பேர் இருப்பாங்க? 32 பேர். 5வது மாசம் 64 பேர். 6வது மாசம் 128 பேர். 7வது மாசம் 256 பேர் இல்லையா? 8வது மாசம் 512 பேர். 9வது மாசம் 1024 பேர். 10வது மாசம் 2048 பேர். 11வது மாசம் 4096 பேர். 12வது மாசம் 8000 பேர் இருப்பாங்க. உண்மையா? கணக்கு உண்மையா இல்லையா? ஆக்சுவலி நான் கூட தவறு பண்ணிட்டேன். அதனால இது வந்து கணக்கு வந்து 4000 பேர் தான். 12 மாசத்துல 4000 பேர் வருவாங்க. ஒரு மாசத்துக்கு ஒரு ஆள் எத்தனை பேர் சேர்க்கணும்? ஒரு ஆள் தான் சேர்க்கணும். எத்தனை வீதி? 100 வீதி தான் சேர்க்கணும். அப்ப 12 மாசத்துக்கு மொத்தம் எவ்வளவு வருது? 4096 பேர் இருப்பாங்க. எல்லாரும் நினைக்கிறாங்க ஒரு மாசத்துக்கு ஒரு ஆள் 100 வீதி, ஒரு மாசத்துக்கு ஒரு ஆள் 100 வீதி. எவ்வளவு? அப்ப 12 மாசம் எவ்வளவு? 4096 பேர் இருப்பாங்க. ஒரு ஆளுக்கு 100 வீதின்னு சொன்னா 4,09,600 வீதி இருக்கும். 4,09,600 வீதி இருக்கும். அப்ப ஒரு 10% வருமானம் பார்த்தா கூட உங்களுக்கு ஒரு மாசத்துக்கு 40,000 வெள்ளி வருமானம் வரும்.
ஆர்வமா இருக்கு நம்மளுக்கு. ஐயோ சுலபமா இருக்கு நினைக்கிறீங்க தானே? உடனே உடனே இறங்கி பார்ப்பீங்க கீழே. ஓ 4000 பேர் வந்தா 40,000, அப்ப 2000 பேர் வந்தா 20,000, அப்போ 1000 பேர் வந்தா 10,000 இல்லையா? முதல் வந்து 1000, 10 பேர் வச்சா இல்லையா? 500 பேர் வந்தா 5000 இல்லையா? 250 பேர் வந்தா 2500, 120 பேர் வந்தா 1250, 62 பேர் வந்தா 600 அதே போறாங்க, 30 பேர் வந்தா 350 வெள்ளி, 15 பேர் வந்தா 150 வெள்ளி. அதாவது நமக்கு கேலிங்ல நீங்க வந்தா வருமானம் தான் இருக்க முடிய இலக்கத்துக்கு ஒண்ணுமே இல்லை. கலங்குதா? இந்த 12 வருஷ காலகட்டத்துல இந்த மாதிரி சிந்திச்சிருக்குமா இல்லையா? ஆனா இதெல்லாம் வந்து கணக்கு பார்க்கறதுக்கு இருக்க முடிய ரொம்ப அவ்வளோ ஒரு ஒர்க்கபிளா இருக்காது. என்ன ஒர்க்கபிளா இருக்காதுன்னு சொன்னா, இது 1 மாசம் நீ 100 வெள்ளி சம்பாதிச்சிட்ட, அப்புறம் இப்ப இருக்கிற வேலை வாசிச்சு நீ வந்து 5 வெள்ளி, இது வந்து 10 வெள்ளி, இங்க வந்து 15 வெள்ளி, இந்த 100 வெள்ளி, 150 வெள்ளியில பால் போடுமா? அப்ப நீ 6 மாசத்துக்கு உங்களுக்கு வருமானே வரலன்னா நீ ரொம்ப டென்ஷன் ஆகுதுன்னு வாய்ப்பு இருக்கு. அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. 100 வீதின்றது நீங்க மக்களை உள்ளுக்கு கொண்டு வர்றதுக்கான ஒரு அருமையான ஒரு டூல்ஸ். So you're not missing anybody, you know. You're not missing anybody. But at the same time, இதுதான் என்னுடைய வழி, வர்றவங்க 100 வீதி டீம் அப்படின்னு கூட நீங்க வேலை செஞ்சு இந்த மாதிரி பெருநாள் உங்களுக்கு மிகப்பெரிய வருமானம் வரதுக்கான வாய்ப்பு. சரியா? புரிஞ்சுக்கிட்டா 100 ஏழுன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால 100 வீடு செய்யறது வந்து ரொம்ப அது பெரிய டூல்ஸ். அதாவது தொழில வந்து இது கூட சம்பளப்படாடி போனீங்க, அவர் எவ்வளோ 100 வீடு போட இருந்தாரா? அட்லீஸ்ட் நாட் லீவிங் ஹிம், அட்லீஸ்ட் நாட் லீவிங் ஹிம். ஆனால் அவருக்கு மார்க்கெட்டிங் பிளான் போட்டு காமிச்சு வந்துருந்தீங்கன்னா அவர் அடுத்து 400 வீடு பற்றி அவர் சிந்திக்க ஆரம்பித்தார். ஓகே, இப்ப எல்லாம் சொல்லுங்க, 100 வீடு இம்பார்ட்டன்ட் இருந்தா இல்லையா? அதாவது ஒரு வீட்டுக்கு போறீங்க, இல்லம்மா 2-3 ப்ராடக்ட் வாங்குங்கம்மான்னு சொல்லிட்டு ஒரு 50 வீதி 60 வீதி விட்டுட்டு வந்துடுறீங்க. ஆனா அவர் வந்து ஓரளவு கேள்விகளை வியாபாரம் பண்ண முடியும்ன்ற ஆற்றல் உள்ள மனுஷனை வெறும் கன்சியூமரா மட்டும் வச்சு நினைச்சீங்கன்னா அந்த இடத்துல போற மற்றவங்க வந்து அதை அவங்க மெம்பரா மாற்றுக்கான வாய்ப்பு இருக்கான்னு நினைச்சு நீங்களே 100 வீதி பத்தி சொல்லிடலாம். ஆனா 100 வீதி மேட்டர் போவதானது அது மிகப்பெரிய ஆற்றல் வேணும். அது உங்களுக்கு மிகப்பெரிய வருமானத்தை உருவாக்கப்படுறப்போ அதுக்கு தாங்குற அளவு உங்களுக்கு பொருளாதார தேவை உங்களுக்கு ஆகிட்டு தான் இருக்கும். ஸோ அதனால இது நினைச்சு பாருங்க, இது நீங்க 400 வீடு செய்வீங்க சரியா? இதான் சொல்றோம் 400 வீடு. இப்ப நீங்க 3 பேரை சேர்த்து வச்சுக்கோங்க, 400 வீடு 400 வீடு 400 வீடு எவ்வளவு வருமானம்? 350. இந்த மாதிரி கஷ்டப்பட்டு செய்யலாம் தான் உங்களுக்கு மாசம் 1000 வருது. நீங்க உங்களுக்கு செய்யுங்க, உங்க மனைவி போட்டீங்க, அவ்வளோ 3 பேர் செய்யறாங்க. அதனால என்ன ஆயிடுச்சு, இங்க ஒரு 350 ரூபாய், நீங்க இருக்க பிடிக்கலாம் சேர்த்து உங்களுக்கு 600 ரூபாய் 1000 ரூபாய் வருமானம் வந்து சொல்றோமா இல்லையா? அப்ப அந்த மாதிரி இங்க 2வது லைன்ல 3 பேர் 3 பேர் சேர்க்கிறப்ப உங்களுக்கு 69 ரூபாய் வருமானம் வருது இல்லையா? அப்புறம் இங்க ஒரு 3 பேர், இங்க ஒரு 3 பேர் 3 பேர் சேர்க்கிறப்ப உங்க வருமானம் 2050 ரூபாய் வருது. அப்புறம் உங்க 3 பேர் 3 பேர் வர்றப்ப உங்க வருமானம் 6050 ரூபாய் வருது. அப்புறம் இந்த 3 பேர் வர்றப்ப உங்க வருமானம் 5000 வெளியே வருது. ஓகே, நம்ம பெரும்பாலும் இந்த மாதிரி காமிச்சிருக்கோமா இல்லையா? ஓகே, அப்போ 1 லெவல் 2 லெவல் 3 லெவல் 4 லெவல் 5 லெவல் மட்டும் நம்ம காமிக்கிறோம். இங்க வந்து 3 பேர் 9 பேர் 27 பேர் 81 பேர் 243 பேர் 243 பேர் அளவுல உங்களுக்கு ஆள் வந்தாலும் உங்களுக்கு வருமானம் 5000 லிட்டர் வந்துருது இல்லையா? ஓகே, இப்ப 100 பிவி 400 பிவி இது எப்படி உருவாக்குறதுன்றதை பத்தி நான் ஒரு அனுபவத்தை சொல்லி நான் முடிச்சிடுறேன். தமிழ்நாட்டில் வந்து திடீர்னு வேலை ஏறிட்டான். ஒரு ப்ராடக்ட் 670 ரூபாய் இருக்கிறத 1050 வச்சுட்டான். உடனே மக்களோட மனசு என்ன தெரியுமா, ஓ வேலை ஏறி போச்சு, இந்த மேல ஒத்துறாரு அப்படின்ட்டு போயிட்டாங்க. இல்லைங்களா? அது அவங்களுடைய மனோபாவம். மனோபாவம் பற்றி என்ன சொல்றேன், ஆட்டிடியூட் பற்றி சொல்ல மாட்டியா? உங்க ஆட்டிடியூட் தான் உங்களோட வாழ்க்கை. வாட் இஸ் ஆட்டிடியூட்? சின்ன உதாரணம் சொல்றேன். இன்னைக்கு நம்ம ஒரு கார் வாங்குறோம், 1 லட்சம் வெள்ளி கார், 1 லட்சம் வெள்ளி கார்
காரம் அப்படியே கணக்கு காரம் வந்துடுறீங்க. ஆனா ஒவ்வொருத்தரும் 1 மில்லியன் காரை வாங்கிடலாம். அதே 4 டயர் தான், அதே பெட்ரோல் தான், அது போகக்கூடிய இங்கிருந்து நீங்க மாதா போனா இந்த காரியம் அங்கதான் போகுது இல்லையா? என்ன வித்தியாசம்? அவனும் அதே பயணம் தான். ஆனா அவன் வச்சிருக்க காரியம் எவ்வளவு? என்ன 1 மில்லியன். இவன் வச்சிருக்க காரியம் 1 லட்சம் இல்லையா? அப்ப பொருள் ஒண்ணுதான். ஆனா ஏன் வெவ்வேறு மாதிரி மனுஷன் இருக்கிறான்? ஏன் தெரியுமா? அவன் வந்து ஒரு பக்கம் கம்ஃபர்ட் உணர்றான், ஒரு பக்கம் தன்னால முடியும் அப்படின்னு நினைக்கிறான். நீ 100 பீடி என்ன சொன்னா 3 ப்ராசஸ் பத்தி நினைக்கிறோம் இல்லையா? இல்ல 3 பீடி வந்து நான் நல்லா புரிஞ்சுங்க. 100 பீடி வெரி இம்பார்ட்டன்ட். நாட் மிஸ்ஸிங் எனிபடி. 100 பீடி வந்து 3 ப்ராசஸ் பத்தி நினைக்கிறீங்க இல்லையா? ஆனா 4 பீடி 13 ப்ராசஸ் இல்லையா? அப்ப 3 பேரை பார்க்கறதுக்கு அக்கறை உன்னால முடிஞ்ச உன்னால இன்னொரு 9 பேர் எக்ஸ்ட்ரா பார்க்க வச்சுக்கோமே, முடியுமா முடியாதா? அந்த மாதிரி நீங்க சிந்திச்சாதான் நீங்க ஜெயிக்கவும் முடியும். ரெண்டாவது, இந்த பொருள் விற்கிறதுக்காக யாரையும், அதாவது பொருள் விற்கிறப்ப அவங்க உங்ககிட்ட விரும்பி வாங்குற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தணும்னா பொருளோட வேலை தான் சொல்லணும். ஒரு காடி ஏன் விரும்பி வாங்கலாம்? இல்ல சார் காடி இந்த காடி வாங்கிக்க, இந்த காடி வாங்கிக்க, பிகாஸ் அந்த காடி இந்த கம்பெனி இருக்கிறேன், இந்த காடி அப்படியே சொல்றான். என் காடி ஏன் பெட்டர்னு சொன்னா, என் காடு அந்த காரோட மைலேஜ் வேற, இது பாருங்க எக்ஸ்பேர் பண்ற நீங்க வளவு எடுத்தாலும் இந்த டயர் வந்து இந்த வெயிட்னால இது வளையாது. இது வந்து இந்த கார் வந்து இந்த ஒரு பிரேக் போட்டீங்கன்னா அது மீண்டு சொல்றப்பதான் உங்களுக்கு ஓ குட் நினைக்கிறீங்க இல்லையா? கிடைக்கணும். அது மாதிரி உங்ககிட்ட இருக்கிற பலம் என்னவோ அதை பத்தி அதிகமா நீங்க எப்ப பேச, நம்பிக்கையோட எப்ப பேசுறதுனால ஜெயிக்க முடியும். உங்ககிட்ட பலம் வந்து பலவீனமா ஆயிரனாலதான் இவ்வளவு முடிவு எடுத்துறோம். அப்ப நம்மளோட சக்தி இவ்வளவுதான் முடிவு எடுத்துறோம். விளங்குத? அப்ப அதனால இந்த இடத்துல வந்து இல்ல நீ வாங்கிக்கோன்னு சொல்றது சரியான வியாபாரம் ஆகாது. நீ ஏன் இதை பயன்படுத்தணும்னா, இப்படி பயன்படுத்தினா நீ கிடைக்க போற நன்மை என்னன்னு சொல்லிட்டு எப்பேற்பட்ட மனுஷனை அவன் முடிவு பண்ணிட்டா வச்சுக்கோமே, அவன் எந்த பொருளையும் வாங்க தயங்க மாட்டான். கிடைக்கணும். அவன் நினைச்சு பாருங்க, நம்ம போட்டு வந்து 150 500 360 போடுறோம். ஒவ்வொருத்தம் 5,000 போட்டு போறான் இல்லையா? மானத்தை மாதிரி அதே துணி தானே, அவன் அப்படி போடுறான். ஏன்பா சப்பாத்து 1000 கொண்டு போடுறான் இல்லையா? நம்ம 20 சப்பாத்து போதும் தானே. அப்ப எல்லாத்தையும் வித்தியாசப்படுறா இல்லையா? அப்ப அதோட கம்ஃபர்ட், அதோட பயணம் நம்ம விளக்கம் சொல்றதுக்கு தான் உங்களுக்கு வெற்றி இருக்குதுங்கிறத நான் சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம மணி 10 ஆச்சு. ஓரளவு உங்களுக்கு கொஞ்சம் பயனா இருக்குதா? ஓகே சரி. எப்ப ஆல்வேஸ் உங்க மேல இருக்கிற ஒரு கரிசனத்தால சொல்றேன். பணம் பச்சை ஒரு படம் போட்டு காட்டுவோம் உங்கள்கிட்ட இல்லையா? 20 மாடிக்கு மேல இருந்துக்கிட்டு 2 பேர் கீழே விழுந்தானா விளைவு என்ன ஏற்படும் அப்படின்னு படிச்சுட்டு தானே என்ன அர்த்தம்? மீனிங் என்ன? நீ யாருன்றது முக்கியம் இல்லை, நீ என்ன செய்யறது முக்கியம். நீ பெரிய அறிவாளி, ஆனா ஒண்ணுமே செய்ய மாட்டேன்ற. என்ன ரிசல்ட் வரும் உனக்கு? இது கடவுள் வேணுமா? ஈடு செஞ்ச அறிவு வேணுமா? உனக்கே தெரிஞ்ச விஷயம் பாரு. நல்லா நினைச்சு பாரு. நீ செய்யக்கூடிய காரியம் உனக்கு இன்னைக்கு என்ன வேலை ஏற்படுத்தும் உனக்கு தெரியுமா தெரியாது? நீ இன்னைக்கு செஞ்சுட்டு இருக்கிற காரியம் உனக்கு என்ன விளைவை ஏற்படுத்தும் உனக்கு தெரியுமா தெரியாதா? நம்ம கேள்விக்குள்ள வந்துட்டோம். கேள்விக்குள்ள வந்து லட்சணக்கணி சம்பாதிக்க முடியும்ன்றது உண்மைதான். அப்ப லட்சணக்கணி சம்பாதிக்க முடியும்னா எவ்வளவு பெரிய குரூப்பை நம்ம சேர்த்து அவங்களுக்கு ப்ராப்பரான ட்ரைனிங் கொடுத்து நம்ம வளர்க்குறோமோ அதை ஒட்டிதான் நம்முடைய வருமானம் இருக்க ஒழிய சும்மா கற்பனையில வாழறதில்லை. ஆனா கற்பனையும் முக்கியம் நான் சொல்லியிருப்பேன். ஏன்னா முதல்ல மனிதனுக்கு கற்பனை வேணும், அது தப்பா சொல்ல முடியாது. ஆனா கற்பனை கூட உங்களுக்கு வேணும் சொல்லியிருக்கிறேன். எனக்கு மாங்காய் வேணும்ட்டு கடவுளை கல்லெடுத்து விட்டு எறிந்து இன்னொன்னு கடவுள் கேட்கறது எது பெற்று அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அப்ப எல்லாம் தெரிஞ்சு நான் வாழ்க்கைக்கு வேண்டிய அத்தனை விஷயம் சொல்லப்பட்டுச்சா இல்லை? அப்ப இன்னைக்கு நீங்க செஞ்ச ஒரு காரியம் தான் நாளைக்கு உங்க வாழ்க்கையை நிர்ணயிக்கும். இன்னைக்கு நீங்க செஞ்ச ஒரு காரியம் தான் நாளைக்கு உங்க வாழ்க்கை நிர்ணயிக்கும். இன்னைக்கு போயிட்டு நீங்க ஒரு ஆளை பார்க்கலாம், இன்னைக்கு போயிட்டு ஒரு ஆட்டோட ஒரு போடா வைக்கல, இன்னைக்கு போயிட்டு நீங்க கேள்வி பத்தியே பேச வச்சுக்கோங்க, அது வாழ்க்கை எப்படி உயர்த்தும்? ஆனா ஒண்ணு சொல்றேன், நான் வந்தோடனே உங்களை எல்லாம் நான் பாராட்டுறது மனசுக்குள்ள பாராட்டினேன். மனசுக்குள்ள ஏன் தெரியுமா? அவ்வளவு கடுமையான மழை வெளியில, அவ்வளவு மழையை மீறி வந்துருக்குன்னா யூ ஆர் டிஃபரண்ட். அது நீங்க சேர்ந்த கைத்தல் பண்ணுங்க. அப்ப நீங்க வந்து வித்தியாசமாக தெரியுமா? எப்ப நீங்க உங்களை வித்தியாசம் நினைக்க ஆரம்பிச்சீங்களோ, எப்ப நீங்க கஷ்டப்பட்டு உழைக்கிறதா உங்களை பத்தி நீங்க அங்கீகரிச்சுட்டீங்களோ, மேக்ஸ் வெரி க்ரோயிங். என்ன சொல்றது விளங்குதா? எத்தனையோ பேர் சோம்பேறி வீட்டுக்குள்ளேயே கிடப்பான், வீட்டு விட்டு வெளியே வர மாட்டான், ஒரு 4 பேர் பேச மாட்டான், தொழில் ரீதியா அது காரியம் பண்ண மாட்டான், ஆனா வீட்டுக்குள்ளேயே டைம் ஓட்டிடுவான். பட் யூ ஆர் நாட் லைக் தட். இப்பேற்பட்ட மழையை நீங்க வந்திருக்கிறேன்
இது அவ்வளோ பயணம் பண்ணி நீங்க வந்துருக்க. ஸோ யூ டிஃப்ரெண்ட். அப்ப எப்படி டிஃப்ரெண்டா ஏங்குறியோ வளர்ச்சியும் உனக்கு இருக்கணும். அப்ப ஏதோ ஒரு நோக்கி நீ போயிட்டு இருக்குல்ல, உனக்கு ஏதோ ஒன்று வேணுமா இல்லையா? மேபி இது பணமா இருக்கலாம், மேபி காரா இருக்கலாம், வீடா இருக்கலாம், அதை நீங்க அடைஞ்சுதான் தேடணும். நீ வீட்டிலே படுத்துக்கிறவங்க உங்களுக்கு வெற்றி கிடைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. பட் யூ ஆர் டிஃப்ரெண்ட். ஸோ வந்து நீங்க எல்லாம் டிஃப்ரெண்ட். இன்னைக்கு நானே வந்து 4 அப்பாயின்மெண்ட் ஆரம்பிச்சு ஐ வாஸ் என்ஜாயிங் மீட்டிங் மை பீப்புள். அதான் அப்ப எனக்கு ஒரு திருப்தி, அதெல்லாம் பார்த்துக்கணும், அது கிடைக்கிற திருப்தியே வளர்த்து. ஓகே, ஸோ நீங்க அதெல்லாம் பண்ணுங்க. அதனால 20 நாளைக்கு மேலே கொடுத்துட்டு கீழே சுத்தியாலும் வேலை சொல்ற மாதிரி என்ன சொல்றேன்னா, ஒன்றாவது மாட்டாதீங்க. இதுதான் அடிப்படை. அப்படின்னு போனது ஓம் போடுவாங்க, கேள்விப்பட்டீங்களா? ஓம் அது ஊனா, அது சிவமயம். என்ன அர்த்தம்? சிவமயம் தானே மீனிங் தொடக்கம். என்னது ஓனா தான் தொடங்குவான், தெரியுமா? நம்மள அந்த மாதிரி இந்த தொழில வந்து இது வந்து இங்க நீங்க இருக்கிறீங்க, பட் உங்க எதிர்காலம் இங்க இருக்குது. உங்க எதிர்காலம் இங்க இருக்குது. இங்க வர்றப்ப நீங்க சி ஆகுங்க, நீங்க 20% வருமானம் சம்பாதிங்க. நான் எழுதி தரேன், 100 ஆக போறீங்க. அதை மாறுபட்ட கருத்தே இல்லை. பட் யூ ஷுட் டூ. இது அடிப்படை. ஒன்னாவது என்னது? ஓகே, ஒன்னாவது கெட் நோயிங் பீப்புள். ஓகே, என்னது? கெட் நோயிங் பீப்புள். இது அடிப்படை. நீங்க வந்து நல்ல நட்பு வளர்த்துக்காம, மக்கள்கிட்ட பழகாம, புதுசு புதுசா ஆள்லாம் நீங்க கொண்டு வராம இருக்கி வச்சுக்கோங்க, அர்த்தமே இல்லை. யூ ஹேவ் டு கெட் நோன் பீப்புள் இன் திஸ் பிசினஸ். இன்னைக்கு நாம எவ்வளோ வித்தியாசமான ஒரு சூழல் அடைஞ்சிருக்கோம். பட் இருந்தாலும் ஸ்டில் கெட் நோயிங் பீப்புள். இன்னைக்கு ஒரு புது ஆள் கிடைக்குமா? இன்னைக்கு ஒரு புது ரிஜிஸ்டர் பண்ண முடியுமா? இன்னைக்கு மஞ்சள் போல டைப் பண்ண முடியுமா? பிடிக்கிறோமா இல்லையா? இத்தனை வருஷத்துக்கு பிறகு நாங்கள் உங்களுக்கு செய்யறோம்னா நீங்க எல்லாருக்கும் இருக்காங்க. ஓகே, ஸோ ஒன்னாவது கெட் நோயிங் பீப்புள். மக்கள் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கிறது அது ரொம்ப அவசியம். எப்படி கெட் நோயிங் பண்ணுவீங்க? பிரதர் ஹவ் ஆர் யூ நினைச்சு காட்டுவோம், தெரியுமா? அதான் முக்கிய அனுப்புவாங்க. மொத்தம் சொல்றீங்களா இல்லையா? அதெல்லாம் அங்கமா சொல்லி கொடுத்துருவோம் உங்களுக்கு, அங்கமா. பட் எப்படி மைண்ட் யூ வில் டூ தட். ஓகே, ஒன்னாவது கெட் நோயிங் பீப்புள். ஓகே, ரெண்டாவது கால் ஃபார் அப்பாயின்மெண்ட். கால் ஃபார் மக்கள் இருந்து if you don't make appointment with your people, அர்த்தமே இல்லை. You are not a networker. Firstly, you must keep on get knowing people. Secondly, you must keep on call for appointment. If you don't call for appointment, what is the point? உங்களுக்கு ஆர்டர் என்ன இருக்கு? சொல்லிக்காத, 1000 பேர் தெரியும், 2000 பேர் தெரியும். What for? So get knowing people and call for appointment. இது ரெண்டு தான் பேஸ், அடிப்படை. அப்புறம் ஜீவா ஒன் டைம், அப்புறம் அண்டர் சிச்சுவேஷன், அதெல்லாம் அடுத்த கட்டம். ஸோ வித் இஸ் தேங்க் யூ வெரி மச். அடுத்த வேலைக்கிழமை நாங்கள் 4 பேர் இருக்க மாட்டோம்ல, இருக்க மாட்டோம், பட் இருக்க மாட்டாங்க, இருக்க மாட்டாங்க. ஓகே, ஆனால் நீங்கள் எல்லாம் வரீங்க இல்லைங்களா? லீடர்ஷிப் கான்டாக்ட் மீட்டிங் நான் கேள்விப்படணும், சரியா? நான் சரியா 10:30 மணிக்கு அடிப்பேன் அங்கேருந்து. எத்தனை பேர் மீட்டிங் வந்தாங்க, எப்படி ஓட்டிங்க மீட்டிங், எக்ஸைட்மெண்டாக இருக்கணும் நீங்கள். இல்லைங்களா? நீ எக்ஸைட்மெண்ட் இல்லை, தலைவர் பார்த்துட்டே இருக்காரு. யார் தலைவர்? பார்த்துட்டே இருக்காரு, நல்லதே கொடுப்பாரு.